அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ராசி 12 ராசிகளில் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான இரக்க குணம் நிறைஞ்ச ஆன்மீக சிந்தனை கொண்ட ராசியான மீனராசி பற்றி தான். மீனராசி நீர் தத்துவ ராசின்னு சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவங்க மென்மையான மனம் கொண்டவங்க, மற்றவங்களுக்கு உதவ விரும்புகிறவங்க, கருணை மிகுந்தவங்கன்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்க, குடும்ப பாசம் அதிகமாக கொண்டவங்க, மற்றவங்க துயரத்தை தங்களுடைய துயரமாக நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரையுமே எளிதில் நம்புறது தான் இவங்களோட மிகப்பெரிய பலவீனம். மேலும் பல மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தனக்குத்தானே. நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலையே, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் துரோகம் அதிகமாக நடக்குது? நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஆனால் ஏன் பலன் மட்டும் தாமதமாக கிடைக்குது? எப்போ என் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வரும்? எப்போ என் கஷ்டமெல்லாம் தீரும்னு சொல்லி கவலைப்படுவாங்க. மீன ராசிக்காரங்க ஏன் அதிகமாக துரோகங்களை சந்திக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ராசிக்காரங்க மனசால வாழக்கூடியவங்க, அறிவை விட உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. நண்பர்கள் மூலமாக இவங்க அதிகம் ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. உறவினர்கள் மூலம் துரோகம், காதல் தோல்வி, பணம் கொடுத்து இழக்கிறது, நம்பினவங்களால் பின்னால் பேசப்படுறதுங்கிற துரோகங்களை இவங்க அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. பலரோட வாழ்க்கையில் 2026 முதல் 2025 வரை கடினமான அனுபவங்கள் இவங்களுக்கு இருந்திருக்கும். இது வரைக்கும் நிறைய பண நஷ்டத்தை பார்த்துருப்பாங்க. லட்சக்கணக்கில் கடன் சேர்ந்துருக்கும். நல்லது நம்பி ஒரு காரியத்தில் இறங்குவாங்க. இவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி ஒருத்தரை நம்பி போவாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் துரோகத்தையும் நஷ்டத்தை மட்டும்தான் இது வரைக்கும் சந்திச்சிருப்பாங்க. இவங்களோட மிகப்பெரிய கஷ்டகாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பண நெருக்கடி, மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, வேலை மாற்றம், உடல்நல பாதிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க. இதில் அதிகமாக பண நெருக்கடியும் கடனையும் மன அழுத்தத்தையும் தான் இவங்க ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. செத்தரலாங்கிற மனநிலைமைக்கு கூட இவங்க போயிருப்பாங்க. அதுக்கு முயற்சியும் பண்ணியிருப்பாங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் கடந்த சில வருஷங்களாக இவங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். சனி மற்றும் பிற கிரக நிலைகளால் வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டிய காலமாக சிலருக்கு அமைஞ்சிருக்கலாம். இவங்களுக்கு எப்போ செல்வ செழிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெல்ல மெல்ல தாங்க சேரும். 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வருமான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள்லாம் உருவாகலாம். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கலாம். சேமிப்பு பழக்கம் உருவாகலாம். 7.5 சனி காலங்கிறதால கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண விஷயத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களை ரொம்பவே ஆல்ரெடி வாட்டி வதச்சிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா சொல்கிறதுக்கே இல்லை. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொஞ்சம் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்குது. வீடு மாற்றம் அல்லது சொத்து தொடர்பான முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வேலை மாற்றம் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக உருவாகலாம். இந்த 12 நாட்களில் பணத்தை பற்றி கேட்டிங்கன்னா, வர வேண்டிய சில பணங்கள்லாம் வராமல் நிற்கக்கூடிய பணமெல்லாம் கைக்கு கிடைக்கலாம். முடங்கி கிடந்த வேலைகள்லாம் நகர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் பேசாமல் இருந்தவங்க கூட மீண்டும் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு ஓய்வு கொடுத்தே தீரணும். நீங்கள் வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் ஓடிட்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள். பல மீனராசிக்காரங்க ஓய்வு ரெஸ்ட்டுங்கிறத பார்த்துருக்கவே மாட்டாங்க. வேலை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வேலை இல்லை இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா தானாக 4 வேலை சேர்ந்து அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களாகவே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஓய்வு எடுத்துக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 நடுப்பகுதிக்கு பிறகு கூடுதல் வருமான வாய்ப்பு இருக்குது. 2வது வருமானம் கிடைக்க சிலருக்கு காலங்கள் கணிஞ்சு வரும். சிறு முதலீடெல்லாம் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். ஆனால் தேவையில்லாத கடன் வாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். முதல்ல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கடன் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். கடன் வாங்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். தேவைங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அந்த தேவையானது அவசியம் இல்லையா, அது எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிக்கனமாக தான் செய்யணும். கடன் வாங்குறதுல நிதானமாக இருங்க. ஆடம்பர செலவை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். தொழிலை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புது வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, தொழிலில் விரிவாக்கமெல்லாம் உண்டாகும். சொந்த தொழில் செய்கிறவங்க ஆன்லைன் வியாபாரம், சேவை சார்ந்த தொழில், உணவு தொடர்பான தொழில், கல்வி தொடர்பான தொழில் மூலமாக முன்னேற்றம் காணலாம்.
யாருக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியவங்க எப்போவுமே. அளவுக்கு மீறி உங்களை புகழக்கூடியவங்க கிட்ட, பணம் கேட்குறவங்க கிட்ட, ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க கிட்ட, பழைய எதிரிங்க கிட்ட, பொறாமை கொண்ட நபர்கள்கிட்டலாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மாதிரி நம்மக்கிட்ட பழகுவாங்க. உதவி செய்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோம், எங்கே வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருக்கிறோம், என்ன செய்கிறோம், எவ்வளோ நமக்கு வருமானம், நம்ம என்ன குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சோன்னு சொல்லி நம்ம ரகசியங்களை கேட்பாங்க. அதாவது நம்ம உதவி செய்ய போகிறாங்கன்னு நம்பி நீங்கள் உங்கள் ரகசியங்களை கண்டிப்பாக சொல்லவே கூடாது. என்ன கடன் வாங்கியிருக்கிறீங்க, எதில் முதலீடு செய்கிறீங்க, குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக தலைவலியாக போய் முடியும். திருமண பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, நல்ல வரன் அமைய மீனராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தடைப்பட்ட நல்ல காரிய பேச்சுக்கள்லாம் மீண்டும் தொடங்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி புரிதல் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்ப அமைதி மேம்படும், ஒற்றுமையாக இருப்பீங்க. ஊரே கண்ணுப்படுற அளவுக்கு நீங்கள் அந்யோன்யமாக தெரிவிங்க. குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்க போகுது. மருத்துவ முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. வீடு நிலம் வாகனம் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, வீடு வாங்குகிற யோகம், நிலம் வாங்குகிற முயற்சி, வாகனம் மாற்றுதல் போன்ற வாய்ப்புகள்லாம் சிலருக்கு உருவாக போகுது. மீனராசிக்காரர்களோட அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை, இளநீலம், கடல் பச்சை, க்ரீம் கலர், மஞ்சள். முக்கிய வேலைகளில் இந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு நல்ல முடிவு எடுக்க முடியும். மன அமைதி கிடைக்கும், மன தெளிவு உண்டாகும், தன்னம்பிக்கை உருவாகும், நல்ல வைப்ரேஷனை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 7, 9. மீனராசிக்குரிய தெய்வம் என்ன, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க 7.5 சனியால் கடுமையான மன அழுத்தங்கள்ல இருந்தோ சோதனைகள் இருந்தோ ஒரு மாபெரும் சுப விடுதலையையும் புதிய உத்வேகத்தையும் வாரி வழங்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு மலரப்போகுதுங்க. ராசியில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கடுமையான உழைப்பையும் ஒழுக்கத்தையும் தொடர்ந்து போதித்து வந்தாலும் கூட, உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசித்து உச்சநிலையை அடைகிறது கடந்த கால இருளை அடியோட ஒழிக்கும் ஒரு தெய்வீக ஒளியாக அமைய போதுங்க. 5ல் அமரப்போகிற உச்ச குரு பகவான் உங்களுடைய நற்பெயருக்கான சுப பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசி, அதாவது பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை நேரடியாக பார்க்குறது உங்களுடைய பொருளாதார பலத்தை, பொது அதிர்ஷ்டத்தையும் உன்னதமான உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. மேலும் செவ்வாயோட சாதகமான பயிற்சி உங்களுக்கு நிகரற்ற தைரியத்தை வாரி வழங்க போகுது. அதனால் உங்களோட தொழில் உத்தியோக வாழ்க்கைக்கு ஒரு பலமான மற்றும் நிலையான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க போகுது. நீங்கள் அலுவலகத்தில் கொண்டு வர புதிய தொழில் உத்திகள் மற்றும் ஆலோசனைகள்லாம் உங்களுடைய மேலதிகாரிகள் பெரிதும் பாராட்டும் நடைமுறைக்கு வருங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதால நீங்கள் மேற்கொண்ட ரொம்ப கடின உழைப்புக்கு உகந்த நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, தேடி வரப்போகுது. குறிப்பாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சட்ட ஆலோசகர்கள், நிதி வல்லுநர்கள் மற்றும் மென்பொருள் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மாபெரும் பதவி உயர்வு, புதிய உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. நிதி நிலைமையும் பண லாபமும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் உங்களை ஆழ்த்த போகுது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று உங்களுடைய 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஒரு அதிர்ஷ்டகரமான பிரம்மாண்ட தனயோகம் உங்களுக்கு சித்தியாக போதுங்க. பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள், முந்தைய முதலீடுகள் மூலமான எதிர்பாராத அமோகமான லாபங்கள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கிறதால வருமான புழக்கத்துக்கு எந்தவித குறைவுமே இருக்காதுங்க. உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் சுமூகமாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். ராசியில் சனியோட சஞ்சாரம் நீடிக்குது. இந்த மாதிரி கைகளில் குவியும் அனுகூலமான பணவரவை வீணாக்காமல் நிலையான சொத்துக்கள்லையோ அல்லது நீண்டகால வைப்பு நிதிகள்லையோ நீங்கள் முதலீடு செஞ்சு வைக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குங்க. ஆரோக்கியமும் நல்வாழ்வும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதால லேசான உடல் சோர்வு, கால்வலி, சுகரு அல்லது மந்த நிலை அவ்வப்போது தலை தூக்கும்.
உச்ச குரு பார்வை உங்கள் ராசியை நேரடியாக பார்க்குறதால உங்களுக்கு ஒரு அமுத கவசமாக செயல்பட போகுது. இது உங்களோட உடலில் உள்ள வீரியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு உயர்த்த போகுது. நாள்பட்ட உடல் உபாதைகள்லேருந்து உங்களை ரொம்பவே வேகமாக விடுவிக்க போகுது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் மங்களகரமான சுப விசேஷ கொண்டாட்டங்கள்லாம் அரங்கேற போதுங்க. அதில் சந்தேகமே இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உண்டாகிற உச்சகுரு மற்றும் சுக்கிரனோட உன்னதமான சேர்க்கை திருமண வயசில் இருக்கக்கூடிய மீனராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச நல்ல வரனை அமைய செய்ய போகிறாரு. சுபகாரியங்களை ரொம்ப இனிதே கூட்டி வரப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இல்லத்தில் மழலை சத்தம் கேட்குற உன்னதமான சுப செய்தி கிடைக்க போதுங்க. பிள்ளைகளோட வளர்ச்சியால் பெருமிதம் நீங்கள் கொள்ள போகிறீங்க. இல்லத்தில் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியங்க. வீடு அல்லது சொத்து விவகாரங்களை லேசான பிடிவாத குணம் காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை நீங்கள் செலுத்துறது ரொம்ப நல்லது. அவங்களோட வீண் வாக்குவாதங்களை நீங்கள் ஈடுபடவே கூடாதுங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கிறது தான் நல்லது. தாயையே நீங்கள் எதிர்த்துக்கிட்டால் அப்புறம் எந்த தெய்வத்துக்கிட்டங்க போய் நிற்கிறது? ஜென்ம சனியால் உங்களுக்கு வரக்கூடிய உடல் சோர்வை தடுக்கிறதுக்கும் 4ஆம் இடத்து சூரியனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் வரக்கூடிய உஷ்ண மோதல்களை தணிக்கவும் நீங்கள் சில வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்யலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். உங்களுடைய ராசிநாதனான உச்சகுருவோட முழுமையான சுபயோக அனுகூலங்களை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர்களால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறது, ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு நீங்கள் உதவுறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. ஸ்ரீ சனீஸ்வரர் வழிபாடும் சிவ வழிபாடும் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஜென்ம சனியால் வரக்கூடிய மன அலைச்சல்கள் நீங்கள் சனிக்கிழமைகளில் சிவபெருமான் கோயிலுக்கு அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகா மிருத்யுஜய மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும். இது சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஜூன் 15க்கு பின்னாடி 4ஆம் இடத்துக்கு சூரியனால் உங்கள் குடும்பத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய சச்சரவுகள்லாம் நீங்கி தாயாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது, சூரிய தேவருக்கு தூய நீர் அர்ப்பணித்து அர்க்கியம் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு தனலாபம் கிடைக்குங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. நீங்கள் நோய்கள்லாம் நீங்கள் போதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. எதிர்பாலினத்தரால் செலவு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கோபத்தால் சில்லறை சண்டைகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பணவரத்து கண்டிப்பாக கூட போதுங்க. காரிய அனுகூலம் உண்டாக போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. விற்பனை அதிகரிக்க போகுது. வார இறுதியில் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுல வேகமாக இருக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால் வேலைகள்லாம் திறமையாக செஞ்சு பாராட்ட பெறுவாங்க. பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி காணப்படுங்க. கவலையே படாதீங்க. விருந்து நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் குடும்பத்தோடு கலந்துக்க போகிறீங்க. மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க போதுங்க. குழந்தைகளோட செயல்களால் நீங்கள் பெருமை அடைய போகிறீங்க. உதவி கேட்டு உங்களை நாடி வரவங்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளெல்லாம் செய்ய போகிறீங்க. பரிகாரமாக நீங்கள் ருத்ர ஜபம் செய்கிறதும் குருவுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை நிவேதனம் செஞ்சு வணங்குறதும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்துங்க. மன அமைதி கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.